வர டிசம்பர் 24 உங்களுடைய கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அன்னைக்கு நைட் 11 PM அமேசான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்தவரை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாதவங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன். யார் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வீடியோ போடுற ஒருத்தர். இவர் 2 days முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார். அந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பொய் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது கேஷுவலாக நீங்கள் பார்க்குறப்போ இல்லை நான் பார்க்குறப்பவே இது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவர் போட்டு 20 minutes கிட்டே அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். அப்போவே சில ஹேட் கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அப்புறம் 1 hour கழித்து எடுத்து பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனவே ஆஃப் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன் அப்படி பண்ணாருன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரி வந்து ஒரு 5 வீடியோ அதில் அந்த ஸ்டோரியில் போட்டிருந்தாரு. அந்த ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு ஒவ்வொரு மாற்று கருத்து இருந்துச்சு. அவர் பண்ண ப்ரொமோஷன் வீடியோ ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். வர டிசம்பர் 24 உங்களுடைய கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அன்னைக்கு நைட் 11 PM அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் iPhone 13 வெறும் 1,999க்கும் iPhone 14 வெறும் 2,999க்கும் சேல் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இவர் காட்டுற அந்த இமேஜ் இருக்குல்ல, iPhone 13 அண்ட் iPhone 14 வந்து 199 அண்ட் 299க்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று காட்டியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த மொபைல் வந்து 60,000 வருது. 60,000 24% ஆஃபர் இருந்தால் 1,999 தான் வருமா? இல்லை, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கிற அமேசான் பேஜுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி அந்த ப்ரைஸ் இருக்கிறத மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து மறைச்சி ஆக்சுவலான ப்ரைஸை மறைச்சி அதுக்கு மேலே இவங்க ஆட் பண்ண ப்ரைஸ் தான் அதில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது ஆக்சுவலாக இவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 21% 24%னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் அதை பற்றி அவர் கேர் பண்ணிக்காமல் இந்த ப்ரொமோஷன் பண்ணியிருக்கணும்? ப்ரீவியஸ் டீலில் என்னோட டீம் மெம்பர் ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் ஏர்பட்ஸ் ரெண்டுமே 99 rupeesக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. என்னோட அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ரீவியஸ் டீலில் 99 rupeesக்கு ஒரு ஏர்பட்ஸும் 99 rupeesக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சும் ஒன்று வாங்கினதா சொல்கிறாரு. அப்படி 99 rupeesக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவர் உண்மை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அவரை காட்ட சொல்லுங்கள். ஏன் கமெண்ட்ஸை டெலீட் பண்ணாருன்னு அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஆல்ரெடி more than 50 lakhs people ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஃபேக். என்னோட அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜோன் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் நம்மளை ஜாயின் பண்ண சொல்கிறாரு. இதில் ஆல்ரெடி 50 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் இது ஃபேக் கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி ப்ரோ சர்டிஃபிகேட் தர முடியும் அதுக்கு? இது வந்து ஃபேக்கு கிடையாது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, அது ஓகே. அந்த டெலிகிராம் சேனலில் ரேட் கம்மியான ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அது மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஓகே. ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் கால் பண்ணி என்னுடைய ஐஃபோன்லாம் ஒரு கம்மி ரேட்டுன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா ஸ்கேம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இவர் சொல்கிறாருல வாங்கலாமா அப்படிங்கிறாரு. உங்கள் ஆடியன்ஸு உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அதை நீங்கள் கெடுத்து இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு டெலிகிராம் சேனலில் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்காம நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணி போடும்போது அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ அந்த பையனுக்கு 50% இது ஃபேக்குன்னு தெரியுது. 50% நீங்கள் சொல்கிறீங்களே அதனால் வாங்கலாமே அப்படின்ட்டு ஒரு தாட்டும் வருது. அந்த தாட் வரக்கூடாது. அது நல்ல ப்ராடக்டாக இருந்தால் ஓகே, இல்லை நல்ல ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணியிருந்தால் ஓகே. இது பார்த்தா ஃபேக்குன்னு தெரியுது, ஃபேக்கு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் போட்டதை நான் தப்புன்னு நான் சொல்கிறேன். இவரோட வீடியோஸில் இவர் கொடுக்குற மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி இவர் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது, ஓகே. இவர் போடுற செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ, இவர் போடுற மோட்டிவேஷன் வீடியோ அதெல்லாம் பார்த்து மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ப்ரோ? உங்கள் ஃபாலோவர்ஸே உங்களை கழுவி ஊற்றுறாங்க, உங்கள் ஃபாலோவர்ஸே ஹேட் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹேட்டை பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டா அடுத்த வீடியோ போட மாட்டிங்களா? அடுத்து அந்த கமெண்ட்ஸில் கேட்க மாட்டாங்களா உங்களை? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாள் கழித்து இவரோட ஸ்டோரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ இவர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். இந்த ப்ரொமோஷன் வீடியோவை பற்றி பேசியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே? 2 days முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு 20,000 rupees பே பண்ணாங்க. லிட்டரலி 1 month salary. ஓகே, நீ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டனா உனக்கு பேசிக் சேலரி 15,000 to 20,000 தான் கொடுப்பான். நீ ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும். பட் அதே அந்த சேலரி 2 hours ஸ்பெண்ட் பண்ணி 1 minute கூட கிடையாது அந்த வீடியோ. அதை நான் போட்டு 20,000. அப்போ நான் மந்த்லி ஒரு 5 வீடியோ 4 வீடியோ போட்டேன்னா சாலிடாக 80,000 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அப்படின்னா 15,000 to 20,000 அமௌண்ட் சேலரி கொடுப்பாங்க. 26 days நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். இவர் 2 hours ஒர்க் பண்ணி இந்த வீடியோ போட்டதுனால இவருக்கு 20,000 கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு.
இவரோட ஃபாலோவர்ஸுக்கே இவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையும் யாரையுமே நம்பாத. இந்த உலகத்தை இந்த மிரர்லேருந்து பார்த்துட்டு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமாக கிடையாது. இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கிற உலகம் வேறு. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் வீடியோவிலேருந்தே உங்களை நம்பாமல் விட்டுறலாமா ப்ரோ? வர்ற ப்ரொமோஷன் எல்லாத்தையும் எதுவும் அனலைஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணிகிட்டே இருக்க முடியுமா ப்ரோ? ஒரு 20,000 கிடைக்குது இல்லை 1 lakh கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியுமா ப்ரோ? அதனால் ஒருத்தன் ஏமாந்து நின்னான்னா அதுக்கு யார் ப்ரோ பொறுப்பாக இருக்க முடியும்? இப்போ நீ பண்ணுற ப்ரொமோஷன்னால் ஒருத்தனுக்கு பாதிப்பாகுது அப்படின்னா யார் ப்ரோ பொறுப்பேற்றுக்குவா? நீ வாங்க சொல்லி ஒருத்தன் வாங்குறான், எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ப்ரொமோஷன் வீடியோ மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கியா நீ? இல்லை அவன் கம்பெனிக்காரன் உனக்கு எழுதி கொடுத்துருக்கானா அது ப்ராப்ளம் வந்தால் இதுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு? இல்லை நீ அப்படியே கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கடந்து போயிடலான்னு நினைக்கிறியா ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவருக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவர் சொல்கிற கருத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் நான் இதை பற்றி பேசினேன். எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.